இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சில்லி காலிஃப்ளவர் சில்லி 65 வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸு எவ்வளோ குவான்டிட்டி போடணும்னு நான் சொல்லுவேன். யாருக்காக பண்ணுறது? நான் ஒய்ஃபுக்காக பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் போட போகிறோம். 1 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது 1.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1 ஸ்பூன் போடுவோம். ஸ்டார்ட் முடிஞ்சு வாங்க. ஓகே, 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது லாஸ்ட்ல போட்டுக்கலாம். சரி, அங்கே வெச்சுங்க. அப்புறம் லெமன், கொஞ்சம் லெமன். எவ்வளோ சொல்லுங்கள் லெமன் வந்து சும்மா டேஸ்ட்டு பர்பஸ்க்காண்டி கொஞ்சம் ஆட் பண்ண போதும். இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். என்ன மிக்ஸ் பண்ணணும்? கொஞ்சம் லெமன். ஓகேவா? ஓகே. காரப்பொடியை போடலை, இதை போடலை. காரப்பொடி எஸ், இருங்க போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரே வாட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிங்க. ட்ரை சில்லி பவுடருங்கிறப்போ நம்ம கம்மியாக தான் போடணும். இதே பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா அது வேறு குவான்டிட்டியில் போடணும். பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா 1 ஸ்பூன் போடணும். ட்ரை சில்லி பவுடருங்கிறப்போ இது நாங்களாக ரெடி பண்ணது, ஹோம்மேடு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்மேடு காரமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இவ்வளோ போட்டாலே போதும். ஓகே, அது மட்டும் மறந்துட்டீங்களா? மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மிக்ஸ் இட். அப்புறம் சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க? நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியில் எதுவும் கலக்கக்கூடாதுங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து போடணும். மஞ்சத்தூள் எதுக்காக போடணும்? ஆன்டிபயோட்டிக்கு. அதில் ஏதாவது பூச்சிப்புழு இருந்தால், பாக்டீரியாஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து போயிடும். அதுக்காக இதை போட்டு இதை வந்து ஒரு 25% குக் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நாம் வந்து அடுப்பில் வைக்கணும். நெக்ஸ்ட் ஓகே, ஒரு 25% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இது ஒரு சைடு வச்சிடுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா வந்து இப்போ வந்து கலக்க போகிறோம். அது எப்படி கலக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இது பண்ணணும், பேஸ்ட்டு மாதிரி பண்ணணும். ரொம்ப இதாக கெட்டியாகவும் இருக்காமல் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காமல் பேஸ்ட்டு மாதிரி பண்ணணும். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் என்ன சொல்கிறேன்னா இல்லை வீட்டுக்கெல்லாம் இருக்கும். சொல்லுங்கள். ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விட் மாதிரி இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி இருக்குது. வாய் வளருது லிக்விடு.
தண்ணின்னு மாற்றி மாற்றி ஒரே இது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவரையும் மசாலா பண்ணல அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். போதுங்க. நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணோம்னா அந்த இது இருக்காது. நல்லா கிளியராக எடுத்துக்கோங்க. கையில் வச்சுக்கோங்க. பிடி பிடி வரணும். அப்படி வரணும். இருங்க இருங்க ஃபஸ்ட்டு போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 minutes ஆகும். அதுக்கப்புறமா தான் வரும். மக்களே என்னாச்சுன்னா நாங்கள் ஒரு சிறிய தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்புன்னா ஓவர் குக் ஆகிடுச்சு. ஓவர் குக் ஆன பிறகு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக போகுது. ஸோ வந்து என்னென்ன ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி இன்னொன்று பண்ணோம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் போண்டான்னு ஒன்று பண்ணோம். என்ன பண்ணோன்னா கடல மாவு குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டு இதை ஃபுல்லாக அப்படியே ஒரு கை மாதிரி பிடிச்சி அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்தால் கேஎஃப்சி ஸ்டைலில் வந்துடுச்சு. நல்லா முறுமுறு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிசான் ஜாம் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோம். ஜாம் இல்லை சாஸ். கிசான் சாஸா? சாஸ் இல்லை, இப்போ வெறும் டொமேட்டோ சாஸா? நல்லா இருக்கு. அது இதாங்க அது கிசான் ஃப்ரைஸ் டொமேட்டோ. நல்லா இருக்கு. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ என்ன? நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் போடுறோம். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்னொரு வீடியோ போட்டு காட்டுறோம். ட்ரை பண்ணி. ஓகே பை. தேங்க்யூ. ஹாய், வெல்கம் பேக். எதுக்கு மறுபடியும் பாய் சொன்னதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னா ஒரு மேட்டர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். அவங்க இல்லை, ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா நாங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, காலிஃப்ளவரு கபாப் பண்ணல தான் போனோம். காலிஃப்ளவர் கபாப்பு சரியா. பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அது எல்லாம் யூடியூப் பார்த்து தான் பண்ணோம். எங்கள் அத்தை சொன்னாங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு நல்லா தான் இருக்கும், அவங்க பண்ணுறப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணலான்னு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் ட்ரை பண்ணோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஃபுல்லாக ஓவர் குக் ஆகிட்டு ஃபுல்லாக பீஸ் மாதிரி செப்பரேட்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா அது டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, கலரும் இல்லை, ஒன்றும் வரல. ஸோ அது சொதப்பிடுச்சு. ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறமா அத்தைக்கிட்ட சொன்னால் அத்தை எடுத்துக்கிட்டு சரி டென்ஷன் எடுத்துக்காதீங்க, அதுலேயே போண்டா. நாங்கள் என்ன நினச்சோம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சோம். பட் இல்லை, அது எங்கள் அத்தை வந்து போண்டா பண்ணாங்க அதில். அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ அது போட்டது. ஹஸ்பண்ட் பேசியிருக்கிறாங்க இல்லையா அந்த வீடியோ. ஸோ போண்டா பண்ணோம், அது சூப்பராக இருக்குது. நான் மட்டும் நிறையா சாப்பிட்டேன். சாஸு வந்து நல்லா டேஸ்ட்டு கேஎஃப்சி மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் போண்டா பண்ணலான்னு எங்கள் அத்தை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க பாருங்கள் என்ன இருந்தாலும் அது சொதப்பினாலும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுலேயே ஒரு டிஷ் மாதிரி பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதே தான். எல்லாருக்கும் வீடியோ இஷ்டம் இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் ஆகலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஆல்.